வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்லேயே ஓவன் இல்லாமல் குக்கர் இல்லாமல் கடாயிலேயே கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 1.5 கப் மைதா, 1 கப் சர்க்கரை பொடிச்சது மிக்சியில் போட்டு அரைச்சது, அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி, அது 2 டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப் பால், 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. கேக் டின் இல்லைனாலும் பரவாயில்ல, சாதாரண பாத்திரம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த குக்கரோட கொடுப்பாங்க பார்த்தீங்களா, பருப்பெல்லாம் வைக்கிறதுக்கு பாத்திரம், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற பாத்திரம் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் தடவினதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுடுங்க. இப்போது நம்ம மைதா மாவு, பொடிச்ச சர்க்கரை அதெல்லாம் நல்லா நம்ம இது பண்ண போகிறோம், சீவ் பண்ண போகிறோம். நல்ல வடிகட்டி வச்சு எடுத்துட்டோம்னா கட்டி இல்லாமல் இருக்கும். கட்டி இருந்ததுன்னா அது நல்லா சாஃப்டாக வராது. ஸோ கட்டி இல்லாமல் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ணிவிடுங்க. மைதா, சர்க்கரை, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணலைன்னா ஒரு பக்கமாக இனிப்பு இருக்கும், ஒரு பக்கம் இனிப்பு இருக்காது. அதுக்கப்புறம் அந்த காஃபி 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பொடியை 2 டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டு நல்ல வாசனையாக இருக்கும். அது போட்டுட்டு வெனிலா எசன்ஸ், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த 1 கப் பாலை ஒரே நேரத்தில் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டியே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இது அந்த கேக் டின் இருக்கு இல்லையா, அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு லைட்டாக தட்டினீங்கன்னா மேடையில் வச்சு பபிள்ஸ் இருந்ததுன்னா போயிடும். இதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 2 கப் போல் சால்ட் வச்சு போட்டுருங்க. போட்டுட்டு அதில் இந்த குக்கர் பிளேட் இருக்கு இல்லைங்களா, அது போட்டுருங்க. போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சுடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்ல அந்த கேக் டின், அதை உள்ளே வச்சிடுறோம். கேக் டின் இல்லைனாலும் பயப்படாதீங்க, நார்மல் பாத்திரத்துலேயும் வரும். நான் இந்த ஷேப்புக்காக இந்த கேக் டின் யூஸ் பண்ணுறேன். வச்சுட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் ஒரு 45 நிமிஷத்துக்கு வச்சு மூடி வச்சிடணும். இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள், அழகாக குக்காக இருக்குது. இப்போ ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஃபோர்க்கோ வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா க்ளீனாக வெந்திருந்ததுன்னா அதில் எல்லாம் ஒட்டாமல் க்ளீனாக வரும் கத்தி. ஸோ அதுதான் குக்காக இருக்குங்கிறதுக்குள்ள அறிகுறி. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. கார்னர்ஸ் எல்லாம் அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் கழித்து இந்த மெதுவாக தட்டினீங்கன்னா அந்த பாத்திரத்துலேருந்து விழுந்துடும் கேக்கு. இது அப்படியே கையில் எடுத்து மாற்றினீங்கன்னா லைட்டாக உடஞ்சிடும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ஒரு பிளேட் வச்சு அப்படியே இன்வெர்ட் பண்ணிடுங்க. இன்வெர்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டான, எவ்வளோ மாய்ஸ்டான, ஃப்ளஃபியான கேக் ரெடிங்க. வீட்டிலேயே செஞ்சிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படியே கட் பண்ணி ஈவினிங் ஒரு காஃபியோ டீயோ பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டிலேயே செய்கிறதுனால ஹாப்பியாகவும் இருக்கும், பயம் இல்லாமலும் சாப்பிட்லாம். பார்த்தீங்களா
எவ்வளோ ஃப்ளஃபியாக சாஃப்டாக மாய்ஸ்டாக இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஈஸியான ரெசிபியோடு உங்களோட மீட் பண்ணுறேன். பாய்.